ஒரு உண்மையான தங்கமான மனசு கொண்ட பெண்ணை ஒரு ஆண் காயப்படுத்தும் போது அது வெறும் அவங்கள பத்தின விஷயம் மட்டும் இல்ல. உண்மையில தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரத்தை அந்த ஆண் புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஆனா அப்படி அவங்களை நோகடிக்கும் போது அவருக்கு தெரியாமலேயே அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை அவர் தூண்டி விடுறார். அது என்னன்னு அவங்களுக்கே அது வரைக்கும் பெருசா தெரிஞ்சிருக்காது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சைக்காலஜி டாக்ஸ். மனித மனங்களை பற்றியும் உறவு சிக்கல்களை பற்றியும் ஆழமா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ விஷயத்துக்குள்ள போவோம். பொதுவா ஒரு நல்ல பெண் காயப்படும் போது அவங்க சிதறி போக மாட்டாங்க. சோகத்துல தன்னைத்தானே தொலைச்சிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க செய்யற விஷயம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. அந்த மாற்றம் கத்துறதாவோ பழிவாங்கிறதாவோ ஆர்ப்பாட்டம் பண்றதாவோ இருக்காது. அது ரொம்ப அமைதியா ஆனா ஆழமா ஆரம்பிக்கும். பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சுக்கிட்டு யோசிப்பாங்க. தன்னோட சுயமரியாதை பத்தி, தான் எடுத்த முடிவுகள் பத்தி, தான் காட்டின அன்பு பத்தி எல்லாத்தையும் ஆழமா அசை போடுவாங்க. ஆனா மத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த யோசனைகள் அவங்களை உடைக்காது, அவங்களை இன்னும் பட்டை தீட்டும். ஏன்னா அவங்களோட அன்பு ஆழமானது. அவங்க மனசு மேலோட்டமானது கிடையாது. அவங்க அன்பு காட்டும் போது கணக்கு பார்த்து அன்பு காட்டல. தன்னோட நேரம், இதயம், உழைப்புன்னு எல்லாத்தையும் கணக்கில்லாம கொடுத்தாங்க. அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நேரத்துல கூட அவர் கூடவே ஒரு தூண் மாதிரி நின்னாங்க. அவர் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை அவரையே நம்ப வைக்கும்னு அவங்க நினைச்சாங்க. அந்த அன்பு சாதாரணமானது இல்ல, அது முதிர்ச்சியான ஒரு வலிமை. அப்படிப்பட்ட அன்பு துரோகம் செய்யப்படும் போது அவங்களுக்குள்ள அழிவு ஏற்படாது, ஒரு தெளிவு பிறக்கும். அது வரைக்கும் அவங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இப்போ பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். எத்தனையோ முறை அவர் பண்ணுன தப்பையெல்லாம் சமாதானம் சொல்லி மன்னிச்சு விட்டிருப்பாங்க. இல்லாத ஒரு நிம்மதிக்காக அமைதியா போயிருப்பாங்க. அவருக்கு தேவையே இல்லாத நேரத்துல கூட தன்னோட சுயத்தை அவருக்காக கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு புரிய வரும். இப்போ அவங்க இதயம் கல்லாகாது, ஆனா அவங்க இன்னும் புத்திசாலித்தனமா மாறிடுவாங்க. தன் மனசு அவங்க பூட்டி வைக்க மாட்டாங்க, ஆனா அதை பத்திரமா பாதுகாக்க கத்துக்குவாங்க. வெறுப்புங்கிற சுவரை அவங்க எழுப்ப மாட்டாங்க, ஆனா சரியான தீர்ப்பு சொல்ற திறமைய வளர்த்துக்குவாங்க. சத்தம் போட மாட்டாங்க, ஆனா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ஒரு படி மேல போயிருவாங்க. இதைத்தான் நிறைய ஆண்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒரு நல்ல பெண்ணை காயப்படுத்தும் போது அவங்க எப்பவும் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு இவங்க தப்பா நினைக்கிறாங்க. அவங்களோட இரக்க குணம் இவர் பண்ற தப்பையெல்லாம் மறைச்சிடும்னு கணக்கு போடுறாங்க. அவங்களோட விசுவாசத்தை வச்சு இவர் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒரு பொண்ணு அந்த எல்லையை தொட்டுட்டாங்கன்னா அப்புறமா அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அவங்களுக்கு அன்பு இல்லாம போகல, ஆனா அவங்களுக்கு இப்பதான் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த புரிதல் வரும்போது எல்லாமே மாறிடும். அவங்க தன்னை தானே சரி பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி அவருக்காக செலவு பண்ணுன அந்த ஆற்றலை இப்போ தனக்காக, தன்னோட வளர்ச்சிக்காக, தன்னோட காயங்களை ஆத்துறதுக்காக செலவு பண்ணுவாங்க. இங்கே ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன். அவங்களை உடைக்கும்னு அவர் நினைச்ச அதே விஷயம்தான் அவங்களை விழிச்சுக்க வைக்குது. அவங்கள சாதாரணமா நினைச்ச அந்த ஆணுக்கு இப்போ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ஏன்னா அவர் கூட இருக்கும்போது அவங்கள மதிக்கல. இப்போ அவங்க ஒரு முழுமையான பெண்ணாக, தெளிவான பெண்ணாக மாறி நிக்கிறாங்க. இது பழிவாங்கிறதுக்காக இல்ல, இது அவங்களோட சுயமரியாதை. அந்த ஆணுக்கு எது அதிகமா வலிக்கும் தெரியுமா? அவங்க இப்படி மாறுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எப்பவும் காத்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் தேவைன்னு அவர் நினைச்சார். தான் எப்போ வேணாலும் திரும்பி வரலாம்னு நினைச்சார். ஆனா அவங்க அங்க இல்ல. அவங்க நகர்ந்து போயிட்டாங்க. மதிக்கப்படாததை ஏத்துக்கிட்ட அந்த பழைய நபர் இப்போ இல்ல. அவங்க தன்னைத்தானே மதிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க காயம் மாறிடுச்சு. இந்த மாற்றம் அவங்களுக்கானது. இதை தடுக்கவோ கேள்வி கேட்கவோ அவருக்கு உரிமை இல்லை. ஒரு வேளைக்கு ஒரு நாள் அவர் தூக்கத்திலிருந்து முழிச்சு ஐயோ அந்த பழைய அன்பு வேணுமேன்னு நினைச்சாலும் அது கிடைக்காது. ஏன்னா முன்னாடி அவருக்கு கொடுத்த அதே அளவு அன்பை இப்போ அவங்க தனக்குத்தானே கொடுத்துக்கிறாங்க. அந்த அன்பை தாங்கிக்கிற தகுதி அவருக்கு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நல்ல பொண்ணை காயப்படுத்தினா இதுதான் முடிவு. அவங்க சும்மா விலகி போக மாட்டாங்க, அவங்க உயர்ந்து நிப்பாங்க. இதை ஆண்கள் ரொம்ப தாமதமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல பெண்கள் கெஞ்ச மாட்டாங்க, தன்னை உடைச்சவங்களை தேடி ஓட மாட்டாங்க. கொஞ்சம் பின்னாடி போவாங்க, யோசிப்பாங்க, அப்புறம் மேல எழுந்து வருவாங்க. நீங்க உங்க இதயத்தோட உண்மையான அன்பை கொடுத்து அதுக்கு பதிலா ஏமாற்றம் கிடைச்சா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உடையும் தான். ஆனா அதை விட வலுவான ஒண்ணு முழிச்சுக்கும். அடுத்தவங்க பார்வையில நம்ம மதிப்பு என்னன்னு பார்க்காம நம்ம பார்வையில நம்மளை பார்க்க ஆரம்பிப்போம்.
அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை அழ வைக்கும்போது அவங்க சோகத்துல மூழ்கி திரும்பவும் அவகிட்ட வந்து கெஞ்சுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன கவனத்துக்காக ஏங்குவாங்கன்னு நினைக்கிறார். ஆனா அது நிரந்தரம் இல்ல. ஆரம்பத்துல அவங்க அழலாம், தடுமாறலாம். ஆனா அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல பெண்கள் ஆழமானவங்க, அவங்க மனதளவில வலிமையானவங்க. ஒவ்வொரு முறை காயப்படும் போதும் அவங்க இன்னும் உறுதியா ஆவாங்க. அவங்க கடைசியா விலகி போகும்போது அதுல சத்தம் இருக்காது. அது ரொம்ப அமைதியா கண்ணியமா இருக்கும். அந்த அமைதி தான் ரொம்ப ஆபத்தானது. அவங்க அமைதியா இருக்காங்கன்னா அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அது அவங்க எடுத்த முடிவு. தன்னோட நிம்மதியை காப்பாத்திக்க அவங்க எடுத்த முடிவு. தன்னை மதிக்காத இடத்துல கெஞ்சி நிக்க கூடாதுன்னு எடுத்த முடிவு. காதல்ங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கக்கூடாது. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பழிவாங்க நினைக்க மாட்டாங்க. சும்மா விட்டுட்டு போயிருவாங்க. இப்படி சும்மா விட்டுட்டு போறதுதான் ஆண்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தான் நிறைய நேரம் இருக்கே, நாம எப்ப வேணாலும் திருந்திக்கலாம், அப்போ அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்போ அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துல அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவர் மேல கோபம் இருக்காது. சொல்ல போனா அவரை அவங்க மனசுல இருந்து முற்றிலுமா நீக்கி இருப்பாங்க. தான் ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டோம்னு தெரிய வரும்போது ஏற்படுற வலி இருக்கே, அதை தாங்கிக்கிற சக்தி பல ஆண்களுக்கு இல்ல. விளையாட்டு காட்டாம உண்மையான அன்போட விசுவாசத்தோட இருந்த ஒரு பொண்ணை இழக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஏற்படுற அந்த அமைதி எந்த சத்தத்தையும் விட பெருசா இருக்கும். வேற பெண்கள் கிட்ட அவங்கள தேடுவாங்க. பொய்யான பாராட்டுக்கள், தற்காலிகமான சந்தோஷங்கள், இதெல்லாம் தேடி போவாங்க. ஆனா அவங்கள மாதிரி இன்னொருத்தரை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க தனித்துவமானவங்க. உங்களால உங்களையே தாங்கிக்க முடியாதப்ப உங்களை தாங்கின அந்த அன்பை அது கையில இருக்கும் போதே மதிக்க தெரியலன்னா அதை நீங்க தொலைக்கல, அழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க கஷ்டமான ஆளா இருந்தாலும் உங்க கூடவே இருந்தாங்களே, நீங்களே உங்களை நம்பாதப்போ உங்களை நம்பினாங்களே, அந்த மாதிரி அன்பு கிடைக்கிறது அபூர்வம். அதை இழக்கிறது தான் உண்மையான தண்டனை. அவங்க இல்லாம போறது மட்டும் வலி இல்ல. அவங்கள மாதிரி ஒருத்தவங்களை தேடி தேடி அலையறீங்களே, அதுதான் வலி. உண்மை சொல்ல போனா அவங்க உங்களை இழக்கல, நீங்க தான் அவங்களை இழந்தீங்க. இந்த இழப்பு வாழ்நாள் முழுக்க தொடரும். ஒரு நல்ல பெண்ணை காயப்படுத்தினா ஒண்ணும் ஆகாதுன்னு ஒரு ஆண் நினைக்கிறார். அவங்க தான் பொறுத்துப்பாங்களேன்னு நினைக்கிறார். ஆனா அவங்களோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை மீறும் போது அவங்க அவரை பார்க்கிற விதம் மட்டும் மாறாது, அவங்க தன்னை பார்க்கிற விதமும் மாறிடும். அன்புல பிரச்சனை இல்ல, தான் அன்பை அதிகமா கொடுத்துட்டோம்ங்கிறது கூட பிரச்சனை இல்ல. தப்பான ஒரு நபர்கிட்ட சரியான அன்பை கொடுத்ததுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு புரியும். அந்த அன்பை கையாள தெரியாத ஒருத்தர் கிட்ட கொடுத்தது தப்புன்னு உணர்வாங்க. ஒரு ஆண் ஏன் உண்மையான அன்பை கண்டு பயப்படுறாருனா, அந்த அன்பு அவரோட குறைகளை, அவரோட இருண்ட பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டும். அதை எதிர்கொள்ள தைரியம் இல்லாதவர் அந்த அன்பை உதாசீனப்படுத்துவார். ஆனா அந்த பெண் விலகின பிறகு சோகமான விஷயம் அவங்களுக்கு நடக்காது, அவருக்குத்தான் நடக்கும். அவங்க வளர்ந்துடுவாங்க. ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிப்பார். கடைசியில வெறுமை மட்டும்தான் மிஞ்சும். உங்களை நேசிச்ச ஒருத்தரை உடைக்கும் போது நீங்க அவங்கள மட்டும் இழக்கல, அவங்க கூட இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தீங்கிறதையும் சேர்த்தே இழக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அமைதியை இழக்கிறீங்க. உலகம் உங்களை கல்லுன்னு சொல்லும் போது உங்களை மென்மையா பார்த்த அந்த பார்வையை இழக்கிறீங்க. ஒரு நல்ல பெண் உங்ககிட்ட இருந்து பூரணத்துவத்தை எதிர்பார்க்கல, உண்மையை தான் எதிர்பார்த்தாங்க, முயற்சி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நீங்க உங்க ஈகோவை பெருசா நினைச்சு மாற்றத்தை நிராகரிச்சிட்டீங்க. இப்போ அவங்க போன பிறகு ஏன் அவங்கள போக விட்டேன் என்கிற கேள்வி மட்டும் பதில் இல்லாம நிற்கும். உண்மை என்னன்னா, அந்த ஆழமான அன்புக்கு நீங்க தகுதியானவரா அப்போ இல்ல. அவங்க எப்பவும் இருப்பாங்கன்னு நினைச்சீங்க. ஆனா உண்மையான அன்பு பிச்சை எடுக்காது, மதிக்காத இடத்துல இருக்காது. இது புரியும் போது காலம் கடந்திருக்கும். ஒரு நல்ல பெண்ணை காயப்படுத்தினா அதோட தாக்கம் அவங்க போனதுக்கு அப்புறமும் தொடரும். அது உங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கும். அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட அக்கறை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். தூக்கம் வராத ராத்திரிகள்ல அந்த அமைதி உங்களை வாட்டி எடுக்கும். அவங்க இருந்தப்ப கிடைச்ச அந்த முழுமையான உணர்வு இப்ப கிடைக்காது. யார் மன்னிச்சாலும் மனசாட்சி மன்னிக்காது. அவங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க எவ்வளவோ நல்லவரா இருந்தீங்க. அந்த வாழ்க்கை இப்போ கனவா போயிருச்சு. வேற யாரையாவது தேடுவீங்க, ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது சும்மா சேர்ந்து வாழ்றது பத்தி இல்ல, இது ஒருத்தரை ஆழமா புரிஞ்சுக்கிறது பத்தி. அப்படி ஒரு ஆழத்தை பார்த்த பிறகு மத்ததெல்லாம் சப்பையா தெரியும். கடைசியா ஒன்னு சொல்றேன். ஒரு பெண்ணை காயப்படுத்தும் போது அவங்க மாறிடுவாங்க. முன்னாடி மாதிரி வெள்ளந்தியா எல்லாரையும் நம்புற பொண்ணா அவங்க இருக்க மாட்டாங்க.
அவங்களோட மென்மை குறைஞ்சு கொஞ்சம் கடினமா மாறிடுவாங்க. அப்படி அவங்க மாறினதுக்கு காரணம் நீங்க தான் நினைக்கும் போது அது உங்களுக்கு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கும். அவங்கள ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தள்ளினது நீங்க தான். அவங்களோட நம்பிக்கையை சந்தேகமா மாத்தினது நீங்க தான். அவங்க இப்போ கேம் விளையாடல, ஆனா இனிமே யாருக்காகவும் தன்னோட கண்ணீரை சிந்தக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அவங்க இப்போ முன்ன மாதிரி இல்ல. அவங்களுக்கு தெரியும் அன்பு ஆபத்தானதுன்னு. ஒருவேளை அவங்க வேற ஒருத்தருக்கு நல்ல துணையா அமையலாம், ஆனா அந்த புது நபர் அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க பூட்டின கதவை அவர் திறக்கணும். நீங்க அவங்கள தோற்கடிக்கல, நீங்க அவங்கள தயார் பண்ணிட்டீங்க வேற ஒரு வாழ்க்கைக்கு. அவங்க விலகும் போது அவங்களோட பழைய அப்பாவியான குணத்தையும் அங்கேயே விட்டுட்டு போறாங்க. அவங்க போனது உங்களை பழிவாங்கல்ல, தன்னை காப்பாத்திக்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவருக்கு இதுக்கு மேல தகுதி இல்லைன்னு. அவங்க இப்போ தன்னோட சுயபலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த காயம் மாற ரொம்ப நாள் ஆகும். ஆனா அவங்க போறப்போ ஒரு செய்தியை சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. அன்பை என்னைக்குமே விளையாட்டா எடுத்துக்காதீங்க. உண்மையான ஒருத்தரை அலட்சியப்படுத்தினா அதோட விளைவு மோசமா இருக்கும். அவங்களோட மௌனம் அதைத்தான் சொல்லுது. காலப்போக்குல அந்த ஆண் இதை புரிஞ்சுப்பாரு. ஆனா அப்போ அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. அவரோட அனுமதி அவங்களுக்கு தேவைப்படாது. ஒரு நல்ல பெண்ணோட இதயத்தை உடைக்கிறவரு அந்த தருணத்துல அவங்களை மட்டும் இழக்கல. வாழ்க்கையில இனிமே எப்பவுமே அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பை அனுபவிக்கிற வாய்ப்பையே இழந்துடுறார். அந்த இழப்பை ஏத்துக்கிற தைரியம் நிஜமாவே பல ஆண்களுக்கு இல்ல.